வணக்கம் ஓவியா. ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணங்களை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை திரும்பினார். அவரை திமுக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கவும், தமிழ்நாட்டின் தொழில்துறை மற்றும் கல்வி வாய்ப்புகளை உலகளவில் முன்னெடுக்கவும் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து அரசு முறை பயணமாக சென்றிருந்தார். பல நாட்கள் நீட்டித்த இந்த வெளிநாட்டு பயணத்தில் அவர் முக்கிய நிறுவனங்கள் குறிப்பாக கல்வி நிறுவனம், முதலீட்டாளர்கள் மற்றும் அந்நாடுகளில் வாழும் தமிழ் சமூகத்தினரும் சந்தித்து கலந்துரையாடினார். இந்நிலையில் இன்று அவர் சென்னை திரும்பியுள்ளார். முதலில் ஜெர்மனி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் பெர்லின் மற்றும் மியூனிங் நகரங்களில் நடைபெற்ற பல்வேறு தொழில்துறை மாநாடுகள் மற்றும் முதலீடுகளை சந்திப்புகளில் பங்கேற்றார். பெர்லினில் உள்ளிட்ட போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்களில் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக வாய்ப்புகளை விரிவுபடுத்தினார். அதனைத் தொடர்ந்து மியூனிக்கில் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டார். தமிழ்நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒப்பந்தங்களுக்கும் உருவாக்கப்பட்டன. குறிப்பாக இதில் ஜெர்மனியில் உள்ள தமிழர் சமூகத்தினருடன் கலந்துரையாடினார். வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்று அழைப்புகளையும் விடுத்துள்ளார். மாநிலத்தின் தொழில்துறை, கல்வி, ஆராய்ச்சி, புதுமை மற்றும் வேலை வாய்ப்புகளை உலகளவில் பரப்புவதே இப்பயணத்தின் நோக்கம் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் லண்டனில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றார். ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் உயர்கல்வி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி தொடர்பான பரிமாற்ற ஒப்பந்தங்களையும் கையெழுத்தாக்கினார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு 15 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளார். மொத்தம் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 17,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. இதில் ஜெர்மனி நாட்டில் மட்டும் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த 26 நிறுவனங்களில் 7,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜெர்மனியை சேர்ந்த இங்கிலாந்து நாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றால் இங்கிலாந்து நாட்டின் மற்றும் 2,293 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த 7 நிறுவனங்களின் ரூபாய் 8 கோடிக்கும் மேல் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை திரும்பியுள்ளார். அவர் இந்த பயணம் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மற்றும் இந்த ஆண்டு உலக முதலீடு மாநாடு போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறது. ஓவியா.